வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 இந்திய மீனவர்கள் விடுதலை. அதிபர் ராஜபக்சே உத்தரவு. முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மனு. கேரளாவின் அத்துமீறலை கண்டித்து தொடர் போராட்டம். சேலத்தில் மேலும் 2 பச்சிளங்குழந்தைகள் மரணம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யவும் வெள்ளை அறிக்கை வெளியிடவும் தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்தல். விரிவான செய்திகள். இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 இந்திய மீனவர்களை விடுவிக்க அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை கடற்படையால் 2011ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த எமர்சன், அகஸ்டஸ், வில்சன், பிரசாத், லாங்லெட் ஆகியோருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 30ஆம் தேதி தூக்கு தண்டனை விதித்தது. கொழும்பில் உள்ள வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஐவரின் சார்பில் மேல்முறையீட்டு மனுவை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இச்சூழலில் சில நாட்களுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் தொடர்பு கொண்டு பேசி தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அப்பீல் மனுவை வாபஸ் பெற்றால் மீனவர்களின் விடுதலை பற்றி இலங்கை அதிபர் ராஜபக்சே முடிவெடுப்பார் என்று அந்நாட்டு அமைச்சர்கள், அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனு செவ்வாயன்று வாபஸ் பெறப்பட்டது. இது பற்றிய தகவலை இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு தெரிவித்த இந்திய தூதரகம் 5 மீனவர்களையும் விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தியது. பிரதமர் மோடியின் கோரிக்கையை ஆராய்ந்த அதிபர் ராஜபக்சே 5 மீனவர்களையும் விடுவிக்க புதனன்று பிற்பகலில் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வெலிக்கடை சிறையில் இருந்த 5 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு கொழும்பில் உள்ள குடியுரிமை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 5 மீனவர்களும் வியாழனன்று தமிழகம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அதிகாரியை தாக்கிய பீர்மேடு எம்எல்ஏவுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141.55 அடியை எட்டி உள்ளது. இந்நிலையில் பீர்மேடு எம்எல்ஏ பிஜிமோள் தமிழக அதிகாரியை தள்ளிவிட்டு அத்துமீறி அணைக்குள் நுழைந்த விவகாரம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் ஒத்துழைப்பு கோரி கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதினார். தமிழக தலைமைச் செயலாளர் கேரள தலைமைச் செயலாளருக்கு பிஜிமோள் அத்துமீறல் தொடர்பாக கடிதம் அனுப்பினார். ஆனால் கேரள அரசு எவ்வித பதிலும் தராமல் வரும் 23ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய படை பாதுகாப்பு வழங்க கோரி புதனன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவின் அத்துமீறலை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதனன்று தேனி மாவட்டம் லோயர் கேமில் உள்ள பென்னிக்விக் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செய்தார். கேரள மாநில பீர்மேடு எம்எல்ஏ பிஜிமோள் தமிழக அதிகாரியை தாக்கியது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். பிஜிமோள் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ, அந்த சகோதரி ரவுடி பயிர் 50 பேரை கூட்டிட்டு வந்து படகுல வந்து அதிகாரிகள் ஒப்புக்கு தடுக்கிற மாதிரி தடுத்து ஒண்ணும் தடுக்கிறது கிடையாது. உள்ள வந்து நம்ம இன்ஜினியர் மாதவனை அடிச்சிருக்காங்க. மத்திய சர்க்கார் முடிவெடுக்கணும். பராமரிப்பு பொறுப்பு தமிழ்நாடு போலீசுக்கு கொடுங்க. பல்வேறு தரப்பினரும் பிஜிமோள் எம்எல்ஏவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகள் பலியானது தொடர்பாக தமிழக அமைச்சர் ராஜினாமா செய்யவும் வெள்ளை அறிக்கை வெளியிடவும் தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை புதன்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தர்மபுரியில் பச்சிளங்குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் தமிழக சுகாதார அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தினார். ஒரு மருத்துவராக என்னையே உலுக்கியது தர்மபுரியில் குழந்தைகள் இறந்து கொண்டிருப்பது. இயற்கையான மரணங்கள் என்றால் அது தாய்மார்கள் அவர்கள் ஊட்டச்சத்து குறைவான தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். மற்ற அரசியல்வாதிகளிடம் சொல்லும் பதிலை என்னிடம் சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு பச்சிளம் குழந்தை மருத்துவமனைக்கு என்னென்ன வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். 4 நாட்கள் கழித்து சென்று பார்க்கிறார்கள். சென்று பார்த்துவிட்டு ஏதோ இது இயற்கையான மரணங்கள் என்று சொல்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் நிலைப்பாடை அவர் உறுதி செய்துவிட்டு பின்பு அவர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுக்க உள்ளதாக தமிழிசை தெரிவித்துள்ளார்.
தர்மபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பச்சிளங்குழந்தைகள் பலியாயின. தர்மபுரி அரசு மருத்துவமனையில் 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திங்களன்று 4 குழந்தைகள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த தங்கமணி, சிவக்குமாரின் தம்பதியினரின் பெண் குழந்தை செவ்வாயன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனிடையே மீதமுள்ள 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டது. ஆனால் புதனன்று காலை ஆத்தூரைச் சேர்ந்த அம்சவேணி மற்றும் தனலட்சுமி ஆகிய இருவரின் குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தன. எடை குறைவு, குறைப்பிரசவம் போன்றவற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக சேலம் அரசு மருத்துவமனை டீன் மோகன் தெரிவித்தார். ஒவ்வொரு இதுக்கும் புரோட்டோகால் போடுறோம். இந்த வியாதினா இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி, அதனால தரமான இதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்க எல்லா கருவிகளும் இருக்கிற ரவுண்ட் தி கிளாக் எந்த மெடிசன் வேணாலும் வாங்கி தரத்துக்கு இங்கேயே MSO போட்டிருக்கோம். ஜனங்க கிட்ட உடனடியாக பேட்டி இருக்கிறது, அவங்க குழந்தைய பற்றி சொல்றதுக்கு இங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்கோம். இதுவரை 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் பெரும் பீதியடைந்துள்ளனர். பிஜி பார்லிமெண்டில் உரையாற்றிய பெருமையை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி பசிபிக் தீவு நாடுகளுடனான இந்தியாவின் உறவை வலுப்படுத்தும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிட்டார். பிஜி நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் சுவாவில் உள்ள அந்நாட்டு பார்லிமெண்டில் புதனன்று உரையாற்றினார். கடந்த செப்டம்பர் பொதுத் தேர்தலுக்கு பின் பிஜி பார்லியில் உரையாற்றும் முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் மோடி பிஜி தீவு இந்தியாவின் முக்கிய தோழமை நாடுகளில் ஒன்றாக விளங்குவதாக வர்ணித்தார். இந்தியா சார்பில் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பும் செயல் திட்டத்தில் தகவல் சேகரிப்பு மையமாக பிஜி தீவு பயன்பட்டதை சுட்டிக்காட்டிய மோடி அதற்காக பிஜி அரசுக்கு இந்திய மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்தார். பிஜி தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகளை அதிகளவு ஈர்க்கும் வகையில் பாலிவுட் திரைப்படங்களுக்கான படப்பிடிப்புகளை நடத்திக் கொள்ள ஹிந்தி பட அதிபர்களுக்கு அழைப்பு விடுக்க பிஜி அரசுக்கு மோடி ஆலோசனை வழங்கினார். முன்னதாக பிரதமர் பிராங்க் பைனிமராமாவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன்படி மின் உற்பத்தி நிலையம் அமைக்க 450 கோடி ரூபாயும், கிராமங்களை மேம்படுத்த 30 கோடி ரூபாய் கடனுதவியையும் இந்தியா வழங்குகிறது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள பிஜி, குக் உள்ளிட்ட 14 தீவு நாடுகளின் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி 14 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் இந்தியா வந்திறங்கியதும் உடனடி விசா வழங்கப்படும் என்று அறிவித்தார். பசிபிக் தீவு நாடுகளுடனான இந்தியாவின் உறவை வலுப்படுத்தும் வகையிலான அறிவிப்புகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். மியான்மர், ஆஸ்திரேலியா, பிஜி தீவில் 10 நாள் சுற்றுப்பயணத்தை புதனன்று முடித்துக் கொண்டு பிஜி தலைநகர் சுவாவில் இருந்து டெல்லிக்கு தனி விமானத்தில் மோடி புறப்பட்டார். ஹரியானா ஆசிரம கலவரத்தில் 6 பேர் பலியாகியுள்ள நிலையில் ராம்பாலுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, அவர் சரணடைந்தே தீர வேண்டும் என டிஜிபி எச்சரித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் சத்லோக் என்ற பெயரில் ஆசிரமம் நடத்தி வரும் சாமியார் ராம்பாலை கைது செய்ய பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஹிசார் மாவட்டத்தில் உள்ள சத்லோக் ஆசிரமத்துக்கு செவ்வாயன்று போலீசார் வந்தனர். அப்போது ஆசிரமத்தில் இருந்த 15,000க்கும் மேற்பட்ட ராம்பாலின் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. பெட்ரோல் குண்டுகளை ராம்பாலின் சீடர்கள் வீசியதால் போலீசார் தடியடி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் ராம்பாலின் ஆதரவாளர்கள் 6 பேர் இறந்தது புதனன்று தெரியவந்தது. இதில் 4 பெண்கள், 1 குழந்தையின் சடலங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். இன்னொரு பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். ஆனால் இறந்தவர்களின் உடலில் எந்த சிறு காயமும் இல்லை என்று கூறியுள்ள ஹரியானா டிஜிபி ஸ்ரீனிவாஸ் வஷிஸ்த், பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் சாவுக்கான காரணம் தெரியவரும் என்று தெரிவித்தார். 10,000 से ज्यादा अनुयायी आश्रम से बाहर निकलकर जा चुके हैं. इनमें महिलाएं हैं, बच्चे हैं, बहुत वृद्ध अवस्था के व्यक्ति भी इनमें हैं. उनमें से कुछ लोग, काफी लोग हिसार से दिल्ली ट्रेन के द्वारा गए हैं और आगे अपने घरों पर जाएंगे. ये लोग यूपी, एमपी, राजस्थान के ज्यादातर इसमें से रहने वाले हैं. अभी भी वहां से अनुयायियों का निकलना लगातार जारी है और जैसा कि मैंने कल भी कहा था कि हम निर्दोष व्यक्तियों की जान बचाने के लिए पूरी तरह से प्रतिबद्ध हैं.
போலீசார் துப்பாக்கியால் சுட்டு யாரும் இறக்கவில்லை என்று டிஜிபி விளக்கம் அளித்தார். ஆசிரமத்துக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாலும் போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்தும் 10,000க்கும் அதிகமான ஆதரவாளர்கள் ஆசிரமத்திலிருந்து வெளியேறிய நிலையில் எஞ்சிய 5,000 பக்தர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர். இதனிடையே தேச துரோக பிரிவின் கீழ் ராம்பால் மற்றும் ஆசிரம நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டிய தென்வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். நிலநடுக்கோட்டின் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டிய தென்வங்க கடல் பகுதியில் உருவாகி நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை துவங்கும் என்று ரமணன் கூறினார். லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலவும் ஒரு தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை பெய்துள்ளது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகரும் காரணத்தினாலே நாளை மாலை முதல் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாம்பனில் 10 சென்டிமீட்டர் மழையும் தங்கச்சி மடத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. வேலூர் அருகே போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திவிட்டு போலீஸ் ஜீப்பில் தப்பி ஓடிய வாலிபர் கைதானார். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் பொதுமக்களிடம் பணம் வசூலித்துவிட்டு தப்பியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வண்டி பதிவு எண் முன்னும் பின்னும் வெவ்வேறாக இருந்ததை பார்த்த போலீசார் ஒருவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் டிராபிக் இன்ஸ்பெக்டர் சீதாராமனை குத்திவிட்டு அங்கிருந்த போலீஸ் ஜீப்பை எடுத்து அவர் தப்பினார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக விரைந்து சென்று அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர். காயமடைந்த இன்ஸ்பெக்டர் சீதாராமன் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவன் பாக்கெட் ரூபாய் பிடிக்கிறான். அவன் வந்தது 2 வீலர் பல்சர் வண்டி அவர் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு இருக்கான். அவர் என்ன ஐயா என்ன பாக்கெட் ரூபாய் பிடிக்கணும் கேட்டால் போலீஸ் சொல்றாங்க. நான் போய் அவனை பிடிச்சி எடுத்து வந்து அவன் வண்டியை டீட்டெயில் பிடிச்சிட்டேன். அந்த பல்சர் வண்டியை நான் பிடிச்சிக்கிறேன். நிப்பாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஏ செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் உட்காந்துருந்தோன்னு புறப்படும் போது வண்டி இழுத்து போட்டு அவன் கத்தி நான் அவனை சர்ச் பண்ணதில் பாக்கெட்லாம் எதுவும் இல்லை. ஷூவில் வச்சிருந்தான் கத்தியை வண்டி எடுத்து ரேஸ் எடுத்து போயிட்டான். கைது செய்யப்பட்ட வாலிபருக்கு பல்வேறு வழக்குகளில் தொடர்பு இருப்பதால் அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் மரத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை சேத்பட்டில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை அவர்கள் வீட்டில் விடுவதற்காக புதனன்று காலை தாம்பரம் நோக்கி கார் ஒன்று வந்தது. பல்லாவரம் அருகே கார் வந்தபோது நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த கடைகளையும் இடித்து தள்ளியது. இவ்விபத்தில் காரில் பயணம் செய்த திருச்சியைச் சேர்ந்த அன்புராஜ், நாகர்கோவில் அர்ஜுன், சேலம் சுரேஷ் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் புதனன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,523 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,260 ரூபாயாக இருந்தது. இந்திராவின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திராவின் 97வது பிறந்த நாள் விழா நாடு முழுக்க புதனன்று அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு டெல்லியில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள சக்தி ஸ்தலம் நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் உள்ளிட்ட
உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினர். இதையொட்டி சமாதியில் சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. இந்திரா பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு நடந்த சிறப்பு கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோர் கலாச்சார நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் என்ற சிறப்பை பெற்ற இந்திரா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தனது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.